பயணமாக இன்று திருவாரூர் செல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாலையில் ரோட் ஷோ மேற்கொள்கிறார். மாவட்ட வாரியாக பயணம் மேற்கொண்டு அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன்படி 2 நாள் பயணமாக திருவாரூருக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். சென்னையிலிருந்து இன்று காலை விமானம் மூலம் திருச்சி செல்லும் அவர் அங்குள்ள ஜமால் முகமது கல்லூரி பவள விழாவில் கலந்து கொண்டு புதிய கட்டடத்தை திறந்து வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து திருவாரூர் செல்லும் முதலமைச்சர் கலைஞர் கோட்டத்தில் திமுக நிர்வாகிகளை மாலை 5 மணி அளவில் சந்தித்து பேசுகிறார். மேலும் கலைஞர் கோட்டத்திலிருந்து பனைகள் சாலை பழைய பேருந்து நிலையம் வழியாக ரோட் ஷோ செல்கிறார். திருவாரூர் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள கருணாநிதியின் சிலையை அவர் திறந்து வைக்கிறார். திருவாரூரில் இரவு தங்கும் முதலமைச்சர் நாளை காலை நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்றுவிட்டு சென்னை திரும்ப உள்ளார். அறநிலையத்துறையின் பணத்தை எடுத்து திமுக அரசு கல்லூரிகள் கட்டுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். கோவை வடபள்ளியில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் அதிமுக ஆட்சியில் உயர்கல்வி பயில்வோரின் எண்ணிக்கை உயர்ந்ததாக கூறினார். கோயில கண்டாவே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கணும். எதுக்காக உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுவோம், அந்த கோயில் விரிவுபடுத்துது, அதுக்காக நீங்க போடுறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுற அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்ட வேண்டாமா? நாங்க கொடுத்தோம்ல. நீங்க அப்படி அல்ல, வேண்டுமென்ற திட்டமிட்டு அறநிலையத்துறை இருக்கின்ற அந்த நிதியை எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் சிந்திச்சு பாருங்க. அரசு பணத்தை எடுக்காமல் அறநிலையத்துறை பணத்தை எடுத்து கல்விக்கு செலவு செய்வதை திமுக அரசின் ஒரு சதி செயலாகத்தான் மக்கள் பார்ப்பதாக இபிஎஸ் கூறினார். தமிழ்நாட்டில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் 445 பொறியியல் கல்லூரிகளில் உள்ள சுமார் 2 லட்சம் இடங்களுக்கான மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நேற்று முன்தினம் தொடங்கியது. இதற்கு 3,02,374 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் 2,41,641 பேர் தகுதி பெற்றுள்ளனர். இணைய வழியில் நடைபெறும் கலந்தாய்வில் அரசு பள்ளிகளில் படித்த மாற்றுத்திறனாளி மாணவர்கள், முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகள் மற்றும் விளையாட்டில் சிறந்து விளங்கிய மாணவர்கள் தங்களுக்கான கல்லூரிகளை கடந்த 2 நாட்களாக தேர்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளி மாணவர்கள், முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகள், விளையாட்டில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு இன்று முதல் 3 நாட்களுக்கு நடைபெறுகிறது. நாளை மாலை 5 மணிக்குள் தங்களுக்கு விருப்பமான கல்லூரி மற்றும் பிரிவை பதிவிடுமாறு பொறியியல் சேர்க்கை பிரிவு அறிவுறுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து பொதுப்பிரிவு கலந்தாய்வு வரும் 14ஆம் தேதி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 20ஆம் தேதி கலந்தாய்வு நிறைவடைய உள்ளது குறிப்பிடத்தக்கது. தென் மாவட்ட நெடுஞ்சாலைகளில் உள்ள 4 சுங்கச்சாவடிகளில் நாளை முதல் அரசு பேருந்துகளை அனுமதிக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கப்பலூர், எட்ராவட்டம், சாலைப்புதூர் மற்றும் 4 நேரி ஆகிய சுங்கச்சாவடிகளை நிர்வகித்து வரும் நிறுவனங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தங்களுடைய நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டிய தொகையை நீண்ட நாட்களாக செலுத்தாமல் உள்ளதாகவும் இதுவரை 276 கோடி ரூபாயை செலுத்தாமல் உள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தன. சுங்கச்சாவடிகளில் ஊழியர்கள் பேருந்துகளை நிறுத்தி கட்டணம் வசூலிக்க முடியாத சூழல் உள்ளதாகவும் இதுகுறித்து உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டன. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், போக்குவரத்து கழகங்கள் நிலுவைத் தொகையை தீர்க்காமல் பிரச்சனையை நீட்டித்துக் கொண்டே இருந்தால் நிலுவைத் தொகை 300 கோடி முதல் 400 கோடிக்கு மேல் உயர்ந்துவிடும் என தெரிவித்தார். மேலும் போக்குவரத்து கழகங்களின் எந்த நடவடிக்கையால் பொதுமக்கள் மோசமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் குறிப்பிட்ட நீதிபதி 4 சுங்கச்சாவடிகள் வழியாக நாளை முதல் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளை இயக்க அனுமதிக்க கூடாது என உத்தரவிட்டார். இந்த சுங்கச்சாவடிகளில் அசம்பாவிதங்கள் நடக்காமல் தடுக்க உரிய பாதுகாப்பை வழங்க சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு தமிழக டிஜிபி உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் வடப்புறத்தில் போலீஸ் விசாரணையில் காவலாளி அஜித்குமார் உயிரிழந்த வழக்கை ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள் விசாரித்து நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சிபிஐக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. நகை திருட்டு வழக்கில் காவல்துறையின் சிறப்பு படையினர் விசாரணைக்கு அழைத்துச் சென்ற கோயில் காவலாளி அஜித்குமார் கடுமையாக தாக்கப்பட்டதால் உயிரிழந்தார். இது தொடர்பான பொதுநல வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், மரியா கிளீட் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது காவலாளி அஜித்குமார் உயிரிழப்பு குறித்து 4 நாட்கள் விசாரணை நடத்திய மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அறிக்கையை தாக்கல் செய்தார். இதனையடுத்து சாத்தான்குளம், ஸ்டெர்லைட் வழக்குகளில் சிபிஐ விசாரிப்பதால்
வழக்கு தாமதமடைந்துள்ளதை சுட்டிக்காட்டிய மனுதாரர்கள் தரப்பு வழக்கறிஞர் ஹென்றி திபேன் காவலாளி அஜித்குமார் வழக்கை சிறப்பு குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆனால் காவல்துறை மீதான வழக்கிற்கு காவல்துறையே நீதிபதியாக இருக்க முடியாது என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் வழக்கை ஒரு வாரத்தில் விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என சிபிஐ இயக்குநருக்கு உத்தரவிட்டனர். சிபிஐயின் விசாரணை அதிகாரி விசாரணையை தொடங்கிய 30 நாட்களில் விசாரித்து முடித்து ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள் விசாரணை நீதிமன்றத்தில் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் ஆணையிட்டனர். போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. போதைப் பொருள் பயன்படுத்திய விவகாரத்தில் நடிகர் ஸ்ரீகாந்தை கடந்த ஜூன் 24ஆம் தேதி சென்னை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தினர் கைது செய்தனர். ஸ்ரீகாந்திடம் நடத்திய விசாரணை அடிப்படையில் நடிகர் கிருஷ்ணா 26ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இருவரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகிய இருவரும் பிணை வழங்க கோரி தாக்கல் செய்த மனுக்களை சென்னை போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இருவர் தரப்பிலும் பிணை வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் நீதிபதி நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணாவுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். 10,000 ரூபாய்க்கான சொந்த ஜாமீனிலும் அதே தொகைக்கான இருநபர் ஜாமீனிலும் விடுவிக்க நீதிபதி உத்தரவிட்டார். மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை வழக்கின் புலன் விசாரணை அதிகாரி முன் தினமும் ஆஜராக வேண்டுமென நிபந்தனையுடன் இந்த ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் முதியவர்கள் உள்ளிட்டோருக்கு ஏதுவாக பல்வேறு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கோவில் இணை ஆணையர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கோவில் இணை ஆணையர் பரணிதரன் கூறுகையில், இந்த மாதத்திற்கான பௌர்ணமி கிரிவலம் செல்ல நாளை அதிகாலை 2:33 மணி முதல் நாளை மறுதினம் காலை 3:08 மணி வரை உகந்த நேரம் என கணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் சித்ரா பௌர்ணமி தினத்தில் மேற்கொள்ளப்படும் அனைத்து வசதிகளும் சாதாரண நாட்களிலும் மேற்கொள்ள உள்ளதாக கூறினார். 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடன் வரும் பெற்றோர் கூட்ட நெரிசலால் சிரமம் ஏற்படாத வகையில் தரிசனத்திற்கு செல்ல வடக்கு வாயில் அம்மணி அம்மன் கோபுரம் வழியாக அனுமதிக்கப்படுவதாக தெரிவித்தார். சக்கரன் நாற்காலி உதவி தேவைப்படும் மாற்றுத்திறனாளி பக்தர்கள் மேற்கு வாசல் கோபுரம் வழியாக காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரையும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை அனுமதிக்கப்படுவதாகவும் கோவில் இணை ஆணையர் கூறினார். திருப்பதி தேவஸ்தானத்தின் உதவி நிர்வாக அதிகாரி கிறிஸ்தவ தேவாலய வழிபாட்டில் பங்கேற்றதாக கூறி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஆந்திராவின் திருப்பதி மாவட்டம் புத்தூரைச் சேர்ந்த ராஜசேகர் பாபு திருப்பதி தேவஸ்தானத்தில் உதவி நிர்வாக அதிகாரியாக பணியாற்றி வந்தார். இவர் தனது சொந்த ஊரில் உள்ள கிறிஸ்தவ தேவாலய பிரார்த்தனையில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பங்கேற்று வந்தது திருப்பதி தேவஸ்தானத்தின் கவனத்திற்கு வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நடத்திய விசாரணையில் தேவாலய பிரார்த்தனையில் ராஜசேகர் பாபு பங்கேற்றது உறுதி செய்யப்பட்டதாக திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. இது இந்து மத நம்பிக்கைக்கு எதிரானது என்பதால் ராஜசேகர் பாபு தேவஸ்தான நடத்தை விதிகளை மீறியதாக தேவஸ்தானம் குற்றம் சாட்டியுள்ளது. இதனால் ராஜசேகர் பாபு மீது உடனடி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. சங்கரன்கோவில் நகராட்சி தலைவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது வரும் 17ஆம் தேதி வாக்குச்சீட்டு முறையில் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சியில் மொத்தம் 30 வார்டுகள் உள்ள நிலையில் அதிமுக அதிகபட்சமாக 12 இடங்களிலும் திமுக 9 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. கூட்டணி கட்சிகளின் ஆதரவால் திமுகவைச் சேர்ந்த உமா மகேஸ்வரி நகர்மன்ற தலைவியாக தேர்வானார். இந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் சங்கரன்கோவில் நகராட்சி தலைவர் பதவியை உமா மகேஸ்வரி இழந்தார். இதை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்த உமா மகேஸ்வரி ஜூலை 2ஆம் தேதி நடைபெற்ற வாக்கெடுப்பு செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்றும் ரகசிய வாக்கெடுப்பு நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது சட்டப்படி ரகசிய வாக்கெடுப்பு நடத்தி இருக்க வேண்டும் என்றும் குரல் வாக்கெடுப்பு நடத்தியது செல்லாது என்றும் தெரிவித்தனர். எனவே வரும் 17ஆம் தேதி வாக்குச்சீட்டு முறையில் ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. மேலும் அதன் முடிவை 18ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிரேசிலின் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. 5 நாடுகள் பயணத்தின் ஒரு கட்டமாக பிரேசில் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி ரியோ டி ஜெனீரோ நகரில் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து பிரேசிலியா நகருக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதிபரின் அதிகாரப்பூர்வ இல்லமான அல்வோராடா மாளிகையில் 114 குதிரைகள் புடைசூட உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியை அந்நாட்டு அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலுடா சில்வா கட்டி தழுவி வரவேற்றார்.
இதனைத் தொடர்ந்து இருதரப்பிற்கும் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வழிவகைகள் குறித்த ஆலோசனை நடத்தப்பட்டது. பிரேசில் அதிபர் மற்றும் பிரதமர் முன்னிலையில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. மேலும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் உயரிய கிராண்ட் காலர் ஆஃப் நேஷனல் ஆர்டர் ஆஃப் தி சவுதர்ன் கிராஸ் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலமும் தூதரக ரீதியாகவும் தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினார். தீவிரவாத எதிர்ப்பு விவகாரத்தில் இரட்டை நிலைப்பாடு கிடையாது என்றும் பிரதமர் திட்டவட்டமாக தெரிவித்தார். பீகார் மாநிலத்தில் அரசு பணிகளில் பெண்களுக்கு 35% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் நடப்பாண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு அரசு பணிகளில் 35% ஒதுக்கீடு வழங்கப்படும் என்று நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். பீகார் மாநில அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அரசு துறைகளில் உள்ள அனைத்து பதவிகளுக்கும் இந்த இடஒதுக்கீடு பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் மாநில நிர்வாகம் மற்றும் அரசு துறைகளில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். இதேபோன்று இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை அதிகரிக்கும் வகையில் பீகார் இளைஞர்கள் கமிஷன் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான பயிற்சி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் அமைப்பில் தொடர்ந்து நீடித்தால் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் 10% வரி செலுத்த வேண்டியிருக்கும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவுக்கு எதிரான செயல்பாடுகளில் பிரிக்ஸ் அமைப்பு ஈடுபட்டு வருவதாக அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டியிருந்தார். பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெற்ற நிலையில் பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள நாடுகளில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 10% வரி விதிக்கப்படும் என்று டிரம்ப் கூறியிருந்தார். இந்த நிலையில் அமைச்சரவை கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் டாலரை பலவீனமடையச் செய்யவே பிரிக்ஸ் அமைப்பு உருவாக்கப்பட்டதாக தெரிவித்தார். BRICS was set up to degenerate our dollar and take our dollar as the standard, take it off as the standard. And that's okay if they want to play that game, but I can play that game too. So anybody that's in BRICS is getting a 10% charge. இதனிடையே பல்வேறு நாடுகளுக்கும் விதிக்கப்பட்ட கூடுதல் வரியை அமல்படுத்துவதற்கு விதிக்கப்பட்ட கெடு இன்றுடன் முடிகிறது. இதனை வரும் 1ஆம் தேதி வரை டிரம்ப் நீட்டித்துள்ளார். எனினும் அதற்கு பிறகு எந்த அவகாசமும் வழங்கப்பட மாட்டாது என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கான பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தில் இருப்பதாகவும் டிரம்ப் தெரிவித்தார். IPL கிரிக்கெட் தொடரில் வணிக மதிப்புமிக்க அணிகள் பட்டியலில் சென்னை அணியை பின்னுக்கு தள்ளி பெங்களூரு அணி முதலிடத்தை பிடித்தது. IPL கிரிக்கெட் தொடரின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகிறது. கடந்த ஆண்டை விட IPL தொடரின் வணிக மதிப்பு 13% உயர்ந்து 1,58,000 கோடி ரூபாயாக உள்ளது. அணிகளை பொறுத்தவரை முதலிடத்தில் இருந்த சென்னை அணி புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தை பிடித்ததன் விளைவாக கிடுகிடுவென இறங்கி 3வது இடத்திற்கு சென்றது. 18 ஆண்டுகளில் முதல் முறையாக IPL கோப்பையை வென்ற பெங்களூரு அணியின் வணிக மதிப்பு உயர்ந்ததால் அந்த அணி முதலிடத்தை பிடித்துள்ளது. அந்த அணியின் மதிப்பு 1,946 கோடி ரூபாயிலிருந்து 2,300 கோடியாக அதிகரித்துள்ளது. மும்பை இந்தியன்ஸ் அணி 2வது இடத்தில் உள்ளது. அந்த அணியின் மதிப்பு 2,074 கோடி ரூபாயாக உள்ளது. 3வது இடத்தில் உள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மதிப்பில் 2,017 கோடி ரூபாயாக உள்ளது. நடப்பாண்டு IPL தொடரில் 2வது இடத்தை பிடித்ததோடு ஏலத்தில் சிறப்பாக செயல்பட்டது மற்றும் விளம்பரங்கள் உள்ளிட்டவற்றால் பஞ்சாப் அணியின் மதிப்பு 40% வரை அதிகரித்துள்ளது.